ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக்கி டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸில் அலகு 11 இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள். இந்த லெசன் இருக்க இந்த லெசனை ஒரு ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அலகு 10 வரைக்கும் அலகு 1ல் தொடங்கி 10 வரைக்குமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனுமே நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துமே இது பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக இந்த 11 லெசன்ஸு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, மீநுண் உலகில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இது இயற்பியல் துறையின் புதிய களத்தில் நுழைவதற்கான ஒரு அழைப்பு. ரிச்சர்ட் பைன்மோன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் படிச்சிங்க, நல்லா யூனியருமே சொல்கிறது அறிமுகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அடுத்து மனித குலத்தின் முழுமையான வளர்ச்சி. இந்த 10 பாடங்கள் படித்ததுக்கும் இது படிச்சதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது அண்மை கால வளர்ச்சி, என்னென்னலாம் வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு பற்றி இதில் ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதில் டிசைனாக அழகழகாக கிராஃபிக்ஸ்லாம் நல்லா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. பொருளியல் எவ்வளோ வளர்ச்சி, தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி, அறிவியல், மருத்துவம் இதெல்லாம் எவ்வளோ வளர்ச்சி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம். நானோ அறிவியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹையஸ்ட்டு இதில் போயிட்டு இருக்கிறது நானோ அறிவியல் தான். ஸோ அதை பற்றி இந்த பேராஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம 12th முடிக்கிறோம், காலேஜ் போகிறோம், ஒரு ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும். சம் காலேஜஸில் நம்ம அப்படியே போய்ட்டு சேர்ந்துக்கலாம். நிறைய காலேஜஸில் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரி கான்டாக்ட் பண்ணி, இன்டர்வியூ இல்லை சும்மா அட்மிஷன் போடும்போது நம்மளை ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த லெசன் இருந்தால் அதிகமாக கேள்வி கேட்பாங்க. நானோ பொருட்கள் இப்போ எந்தெந்த தொழில்நுட்பத்தெலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இயற்கையில் உள்ள நானோ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. நானோ பாருங்கள், டிஎன்ஏன்றது ஒரு நானோ. பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க, மயிலிறகு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நானோ பொருட்கள். அடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆரம்பம் மற்றும் தொடக்க வளர்ச்சி, உரிமை தொன்று. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. ஆரம்ப கால தொடக்கம் மற்றும் வளர்ச்சி தேர்வுக்கு உரியதன்றன்னு கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆய்வுக்கூடங்களில் நானோ பற்றி தான் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ உங்களுக்கு நானோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, என்னென்னலாம் பண்ணலாம், நானோ துகள்களின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவு. நானோ பற்றி நன்மைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தீமைகளும் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் பார்த்துக்க. ஏற்படும் நோய்கள். ஓகே, நானோ துகள்கள் உடலில் உள் நுழையும் பொழுது ஏற்படும் நோய்கள். என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே போனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும் அது போட்டு கொடுத்துருக்காங்க. இயந்திரவியலில் சக பாதுகாப்பாளர், சக மனிதர், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்து, சக ஆய்வாளர், சக ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு தடவை படித்து பார்த்தா போதும். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். இயந்திரவியலின் கூறுகள், ரோபோக்கள் ஓகே, ரோபோ பற்றி படிங்க. மனித ரோபோ, திறன் மற்றும் அழகு, இயக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ரோபோ பற்றி படிங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். தொழிற்சாலை ரோபோக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, இதுவுமே இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஏஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இதை பற்றியுமே தெரிஞ்சுங்க, உங்களுக்கு இப்போவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, ஏஐ எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இயந்திரவியலின் நன்மைகள், அது என்னென்னலாம் நன்மை இருக்குது, இயந்திரவியலின் தீமைகள், அதில் என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மருத்துவ நோயற்றல் மற்றும் சிகிச்சை இயற்பியல், மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க அட்டவணையில், அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து மருத்துவ தொழில்நுட்பத்தில் சமீபத்திய வளர்ச்சியானது கீழ்கண்ட உள்ளடக்கியவை. மெய்நிகர் உண்மை, துல்லிய மருத்துவம், சுகாதார அலைகள், செயற்கை உறுப்பு, முப்பரிமாணம், 3D அச்சு, ஓகேவா, 3D பிரிண்டிங்லாம் இது வச்சு தான் பண்ணுறாங்க. கப்பில்லா மூளை உணர்விகள், ரோபோட்டிய அறுவை சிகிச்சை, ரோபோட் வச்சு இப்போலாம் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ் தான் இது. மீத்திறன் உள்ளிழுப்பான்கள், இது எல்லாமே வந்துருக்குது. மெய்நிகர் உண்மை, இதில் இப்போ மேலே இது பண்ண இதில் ஒரு இதையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது.
எப்படி சொல்கிறது, இது எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்காதீங்க, லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக படிங்க. பாட சுருக்கம் இதில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த பாடத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட சுருக்கமே பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கருத்து வரைபடம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படின்றத விட ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன மாரி தான் நிறைய இடத்துல போகிறோம் அப்படின்னா ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் நமக்கு இதில் இருந்து தான் வரும். நேனோனா என்ன, ரோபோட் எப்படி ஒர்க் ஆகுது, மருத்துவத்துறையில் இயற்பியல் எப்படி என்ன பண்ணுது, எப்படி ரோபோட்டே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுது அப்படின்றதெல்லாம் கேள்வியாக நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்ல இந்த இதெல்லாம். ஸோ அதுதான் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நெக்ஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் 12க்கான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து இந்த 11ஆம் லெசனுக்கு முன்னாடி 10 லெசனுக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுவும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக 12th ஃபிசிக்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். நியூ அண்ட் ஓல்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நியூ அப்படின்றது இப்போ நான் காலேஜ் படிக்கிற டேஸில் க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும். ஓல்டு அப்படின்றது நான் 12th படிக்கும் போதே க்ரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கும். இந்த நியூ வீடியோஸை விட உங்களுக்கு ஓல்டு வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2 ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல ஃப்ரெண்டை பார்க்கலாம். டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மின்னோட்டவியல் அலகு 2. என்ன சப்ஜெக்ட் என்ன இயர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு இயற்பியலில் அலகு 2 மின்னோட்டவியல். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூனிட் 1 அதாவது அலகு 1க்கான வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்க்கான லிங்க் இருக்கும், உங்களுக்கு கார்டுலையுமே லிங்க்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிமுகம் நான் எல்லா வீடியோத்துலையுமே சொல்கிறது தான், படிச்சுக்கங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக இந்த பாடத்தை பற்றி மொத்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அறிமுகம் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மின்னூட்டம்னா என்ன அப்படின்ற ஸ்டோரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் படம்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படிச்சுப்பாங்க, உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. மின்னூட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதுமாதிரி தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்துங்க, எடுத்துக்காட்டு 2.1 இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா இது இந்த ஒரு பேராஸ் தான் இதுதான் போடணும். இதுக்கு வந்து 2 மார்க் கொடுக்குதே அதிகம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த சம் பார்த்துங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து மரபு மின்னோட்டம், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மின்னோட்டமானது மின்கால அடுக்குனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே படுத்திங்க. இழுப்பு திசை வேகம், அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இழுப்பு திசை வேகம்னா என்ன அப்படின்றத படிங்க, படம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கொஸ்டினோட கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் பாருங்கள். எந்த கொஸ்டினில் அப்படின்னா பக்கம் 83ல் இழுப்பு திசை வேகம் அப்படின்னா என்னன்றதுல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க 84வது பக்கத்தில். ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண்மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சம்முமே பார்த்துங்க. மின்னோட்டம் பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கங்க, என்னென்ன தவறான கருத்துக்கள் அந்த காலகட்டத்தில் நிலவுச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் வந்து இந்த படம் கன்ஃபார்ம் நீங்கள் வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத போடுங்க, இந்த பாக்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சொல்லுறேன். இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து இந்த பருமன் இருக்கிற இது இந்த சமன்பாடு 2.27ன்னு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு சமன்பாடு 5.7 விளக்கப்பட்டு சமன்பாடு 5.7 பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இங்கே இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதக்கூடாது 5.7 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அது ஃபஸ்ட்டு சமன்பாடா, 2வது சமன்பாடா, 3வது சமன்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சமன்பாடுக்கு வேல்யூ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். சமன்பாடு இது வந்து 2.7 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சமன்பாடு 1ஆ மாற்றுங்க. நீங்கள் போடும்போது நீங்கள் கொடுக்குறதா சமன்பாடு, எத்தனை சமன்பாடு அப்படின்றது. இதை 2.7ன்னு கொடுத்துருக்குதா 1ஆ மாற்றுங்க, இதை 2ஆ மாற்றுங்க. அந்தமாரி மாற்றிட்டு இங்கே போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமன்பாட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே படித்து வாந்தி எடுக்கிறதுல படிப்பு, நம்ம அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு படிக்கிறது தான் படிப்பு. மின்னோட்டத்தின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் பேஜில் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமயமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள், இது அடிக்கடி இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு போல். ப்ளஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுருக்கேன் 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதை பாருங்கள். அடுத்து குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓம் விதி. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு எடுத்துக்காட்டு சம் இருக்குது. இதுவுமே நான் அடிக்கடி வந்திருக்கு போல். நானுமே இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 சம்முமே இம்பார்ட்டன்ஸ் போல், ரெண்டுமே பார்த்துங்க. அடுத்து வந்து ஓம் விதி. ஓம் விதினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த படம் கண்டிப்பாக வரைஞ்சி தான் ஆகணும். வரையுங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம படம்லாம் வரைஞ்சி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்து இந்த வி ஈக்குவல் இஎல் அப்படின்றத மின்னோட்டத்தின் அடர்த்தியின் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இதிலே முடிஞ்சிருச்சு. 2.17 இதுதான் லாஸ்ட் ஆன்சர். ஆர் ஈக்குவல் V/I அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதுதான் ஓம் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. இந்த சம்மு பாருங்கள். அடுத்து மின்தடை எண். இதை நான் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. மின்தடை எண். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து 20 செல்சியத்தின் மின்தடை எண் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன பொருளுக்கு என்னென்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இது 1 மார்க்கில் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சம். இது கேட்டிருக்காங்க. இது 3 மார்க்கில் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டினுமே, இந்த எடுத்துக்காட்டு சம்மே நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 89வது பக்கத்தில். இந்த பாக்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து 2 கொஸ்டினையும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தனியாக 3 மார்க் கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றா பார்ப்போம். தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு படிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் வரீங்க. செகண்ட் படம் தேவையில்லை. எனக்கு நல்லா படம் வரி தெரியும் அப்படின்னா இந்த 2 படத்தையுமே நீங்கள் வரைஞ்சிடுங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இதில் ஷார்ட் பண்ணுங்கள். V1 V2 இதில் ஷார்ட் பண்ணி ஃபுல்லாக படித்து எழுதுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க. இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பக்க இணைப்பு மின்தடையாக்கிகள். இதுக்கவே நம்ம வந்து இங்கே R1 R2 R3 வழியாக அப்படின்னு தொடங்கலாம். இதில் ஷார்ட் பண்ணி இதோட முடிஞ்சிருச்சோம். இதோட I ஈக்குவல் V/RP. ஓகே, இதோட முடியுது. 1/RP ஈக்குவல் 1/R 1/R2 1/R3 இதோட முடியுது. அதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நிறைய எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்கய்யா. கார்பன் மின்தடையாக்கியின் நிற குறியீடுகள். ஓகே, இது வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கார்பன் மின்தடையாக்கிகளின் குறியீடுகள் எந்த பக்கத்தில் இருக்குன்னா 94வது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத இதை படிச்சுங்க. இது 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. 1 மார்க்கில் நிறைய கேட்பாங்க இதை. ஸோ இது என்னென்ன, இதில் பொருள் அளவு எவ்வளோ இருக்கும், நிறம் என்ன, அதோட எண் என்ன, மாறுபடும் அளவீடு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கருப்பு, பழுப்பு, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா, சாம்பல், வெள்ளை, தங்கம், வெள்ளி, நிறமற்றது அப்படின்னு தான் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துங்க, உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு வீடியோஸ் போடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் வரும். ஓகேவா. அடுத்து வெப்பநிலை சார்ந்த மின்தடை எண். அதுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் படித்தாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக படித்தாலும் உங்கள் விருப்பம் தான். மின்தடை வெப்பநிலை எண் என்பது ஒரு டிகிரி வெப்பநிலை உயர்வில் ஏற்படும் மின்தடை எண் அதிகரிப்பிற்கும் TO வெப்பநிலையில் உள்ள மின்தடை எண்ணிற்கும் இடையே உள்ள விகிதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலாஸுமே கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுங்க. அடுத்து அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். டைம் ரொம்ப இழுக்கிறோமோ. நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணை இருக்கட்டும், படிக்கிற விஷயத்துக்கு டைம் செலவு பண்ணாமல் அப்புறம் என்ன. அடுத்து வந்து மின்தடை வெப்பநிலை எண் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 2.3 பக்கம் பார்த்தீங்கன்னா 96ல் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கும் தாமிரம், தங்கம், அலுமினியம், டங்ஸ்டன், இரும்பு, பிளாட்டினம், காரியம், நிக்ரோம், கார்பன், ஜெர்மனியம், சிலிக்கான் இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இதை மறந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க 96லே, அதையுமே படிச்சிங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன். மின் சுற்றுகளின் ஆற்றல் மற்றும் திறன். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், 5 மார்க் கொஸ்டின் தான். எதுவுமே பாருங்கள். இந்த படம் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் போடுங்க, இந்த பாக்ஸ் போடுங்க, இந்த நடுவில் இருக்கிறத விட்டுற போகிறீங்க, கரெக்டாக போடுங்க. இங்கே சமன்பாடு 2.31 அதெல்லாம் போட்டிருக்காதீங்க. உங்களுக்கு சமன்பாடு இது ஒன்றா மாற்றிக்கலாம். இங்கேயுமே 1ன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அதேமாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது பக்கம்? 98. ஓகேவா? அது போட்டு இங்கே லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் இருக்குது. இதுவுமே போடுங்க. இந்த உங்களுக்கு தெரியுமான்றது இதையுமே படிச்சிங்க, இதையுமே படிங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ஸ் எதனா அதை கொடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த இஎஸ் புக்ஸில் தான் இந்தமாரிலாம் இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் 2018, 15 அந்த காலகட்டத்தில் படித்தவங்களாம் இந்தமாரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு 2.16 ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.16. நெக்ஸ்ட்டு மின்கலன்களும் மின்கல தொகுப்புகளும். லைட்டாக படித்தா போதுமானதா அப்படின்னா போதும். ஏன்னா இது வெறும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கிங்க, அது போதும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மின் இயக்கு விசை மற்றும் அக மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அதிகமாகலாம் பார்க்க வேணாம். அக மின்தடையை கணக்கிடுதல் இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த படம் வரையணும், இந்த இது போடணும். இது கீழே இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 4 பாக்ஸ் இருக்குது போல், 4 பாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம் கொடுத்துட்றாங்கய்யா. பசங்க பாவம் தான். சரி படிங்க எல்லாமே படிங்க. நான் நிறைய டிப்ஸுமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதையுமே கேட்டு படித்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்கலன்கள் தொடர் இணைப்பில் இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது. அதுவுமே பார்த்திங்க, அந்த படம் வரையணும். ஸோ இந்த 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 இதெல்லாம் எழுதணும். கண்டிப்பாக எழுதினா தான் மார்க் போடுவாங்க. அடுத்து வந்து பக்க இணைப்பில் மின்கலன்கள் இதையுமே பாருங்கள். தொடர் இணைப்பிலும் பார்க்கணும், பக்க இணைப்பிலும் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, என்னையா பசங்க பாவம். ஓகே, இந்த 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 படமும் வரீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்து காட்டணும். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம்னா 104வது பக்கத்தில். ஓகேவா? அது கீழே ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான். அதுக்கு மேலே நம்ம சொன்னால் பசங்க டென்ஷன் ஆகிடுவீங்க. அது வந்து கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் கொடுத்துருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் விதிகள் 2 இருக்குது. கிர்ச்சாஃப் மின்னோட்ட விதி, கிர்ச்சாஃப் மின்னழுத்த வேறுபாட்டு விதியா. அந்த 2 விதியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. 2 விதியுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2மே சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 3 மார்க்கில் ஒன்று தனித்தனியாகவும் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சம் 2.20 இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நானே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2.23 அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? 23 எடுத்துக்காட்டு தானே. எடுத்துக்காட்டு 2.23 107வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வீஸ்டோன் சமண சுற்று இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். அதில் நமக்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கால்வனாமீட்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2.23 இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்து வந்து மீட்டர் சமண சுற்று எல்லாமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்தமாரியே இருந்துச்சுன்னா பசங்க இப்படி தான் படிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நானும் இதில் படிச்சுட்டு வந்திருக்கேன்றதை இப்போ யோசிக்கும் போது எனக்கு சிறப்பாக இருக்குது. மின்னூட்ட சமண சுற்று இதுமாரி படிங்க. இந்த படம்லாம் வரீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். எல்லாருக்கும் இல்லை, என்னை போல் சில பேருக்கு. ஸோ படித்து அதெல்லாம் வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா படங்கள் வரைகிற மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன தத்துவம். நெக்ஸ்ட்டு வந்து மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் மிக அகமின் தடையை அளவிடுதலாம். 111வது பக்கத்தில் இருக்குது. ஓகே, 111வது பக்கம் தானே, சாரி 111வது பக்கத்தில்
மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை அளவிடுதல். ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதை பார்த்துங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஜூல்ஸ் விதி, ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள், இதெல்லாமே படிக்கணும். இந்த சம்லாம் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பயம் கொடுத்ததுக்கு நான் சொல்லலை, ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் ஃபிசிக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறதுனால சொல்கிறேன், காலேஜ் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க, நிறையா பேர் ஒரே டாப்பிக்கில் நிறையா புக் எழுதியிருப்பாங்க, நீங்கள் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் கொடுமையானது. ஜாலியாக இருக்கும், லவ் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி யாரும் வந்துடாதீங்க. இப்பயே ரெடியாக இருங்க. காலேஜ் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். போனதுக்கப்புறம் தானே தெரியுது. சரி, ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். பில்டர் விளைவு, நிறையா விளைவுகள் இருக்கும் இதில். ஸோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிங்க. இப்போ மின் விளைவு, ஓகே. வெப்ப மின் விளைவுலேயுமே நிறையா விளைவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீபக் விளைவு, டில்டார் விளைவு, தாமஸ் விளைவு அப்படி இப்படின்னு நிறைய விளைவுகள் இருக்கும். அதெல்லாமே படிச்சுக்கோங்க. அதையா அந்த படம் முடிச்சிட்டோம். பெரிய வீடியோலாம் இல்லை, ஃபஸ்ட் வீடியோவோட இது கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதோட பாதி தான் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து நமக்கு 80 பக்கம், செகண்ட் லெசன் வந்து அவ்வளோலாம் இல்லை, 40 பக்கம் 50 பக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் சேமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும், அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனுக்கான வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டுமே ஷோ ஆகும், பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் 12th படிக்கும் போதே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படி இருந்துச்சுன்னா அது நான் படிக்கும் போது போட்ட வீடியோஸ், நியூ அப்படி இருந்துச்சுன்னா அது இப்போ நான் கரண்ட் டைமில் போகிற வீடியோ. ஸோ அது எல்லாமே பார்த்து படிங்க, ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுடைய விமர்சனம், அது நல்லதாகவும் இருக்கலாம், அதாவது இந்த வீடியோவை பாராட்டியதாகவும் இருக்கலாம், இல்லை இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் நான் 12th படிக்கும் போது போட்ட வீடியோஸ்லேயே வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தனால தான் நான் திரும்ப இந்த சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்காக உட்காந்து எல்லா லெசன்ஸ்லையும் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினுக்கான சீரியஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் கரெக்டான வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.